நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை காவல்துறையின் புதிய ஐஜியாக தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் பதவியேற்றுக் கொண்டார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்ததால் ஆளுநர் நேரடியாக தலையிட்டு கடும் நடவடிக்கைகளை எடுத்தார். மேலும் காவல்துறை அதிகாரிகளும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணயா டெல்லிக்கு மாற்றப்பட்டு புதிய ஐஜியாக டெல்லியில் சிறப்பு துணை ஆணையராக பணியாற்றிய காமராஜ் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் புதிய ஐஜியான தமிழகத்தைச் சேர்ந்த காமராஜ் இன்று மதியம் புதுவை தலைமை அலுவலகத்திற்கு வந்தார். அவரை டிஐஜி சுக்லா, எஸ்எஸ்பிக்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து மரியாதை நிமித்தமாக ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா, முதல்வர் ரங்கசாமி, தலைமைச் செயலர் சேட்டன் விசாங்கியை சந்தித்து பேச உள்ளார். புதிய ஐஜி வருகையால் காவல்துறையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் சுண்ணாம்பாற்றின் கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுகையை அழகுபடுத்தும் பணியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசின் நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் 5,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சுண்ணாம்பாற்றின் கடற்கரை மற்றும் ஆற்றுப்படுகையை மேம்படுத்தி அழகுபடுத்த புதுவை அரசு திட்டமிட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட படகு குழாமை, திறந்தவெளி அரங்கம், கடைகள், புதிய படகு குழாம், முகத்வார பகுதி மேம்பாடு, கடற்கரை உணவகம், தற்போதுள்ள உணவக கட்டிடத்தை பயனாளிகள் தங்குவதற்கு வசதியாக மேம்படுத்துதல் போன்ற வசதிகளை பெருக்கிடும் பணியினை பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். விழாவில் தலைமைச் செயலர் சேட்டன் விசாங்கி, சுற்றுலாத்துறை செயலர் மூர்த்தி, வாரிய தலைவர்கள் வையாபுரி மணிகண்டன், சுரேஷ், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன், தலைமை பொறியாளர் மனோகர், இயக்குநர் சிவகுமார் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பணியினை 1 வருட காலத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோன்று முருங்கப்பாக்கம் பகுதியில் கலை மற்றும் கைவினை கிராமம் உருவாக்க திட்டமிடப்பட்டு மத்திய அரசின் நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் 5,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரியாங்குப்பம் ஆற்றின் கரையை உள்ளடக்கிய பகுதியில் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். விழாவில் அமைச்சர் ராஜவேலு, தலைமைச் செயலர் சேட்டன் பிஷாங்கி, செயலர் மூர்த்தி, வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன், தலைமை பொறியாளர் மனோகர், இயக்குநர் சிவகுமார் மற்றும் பொறியாளர்கள் கலந்து கொண்டனர். மத்திய அரசையும் தன்னையும் குறை கூறும் முதல்வர் ரங்கசாமி ஒரே மேடையில் விவாதம் செய்ய தயாரா என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், முதல்வர் ரங்கசாமி விழா ஒன்றில் தான் 20 வருடமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து புதுவைக்கு ஏதும் செய்யவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், 7.5 ஆண்டுகாலம் முதல்வராக இருந்த ரங்கசாமி மத்திய அரசின் துணையோடு நிதி பெற்று செய்த திட்டங்களை எல்லாம் தான் செய்ததாக கூறிக்கொண்டதாகவும், மாநில அந்தஸ்து பெற்றால் 30% மானியம்தான் மத்திய அரசிடமிருந்து பெற முடியும், ஆனால் சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்றால் 70% மானியம் பெற முடியும் என்பதால் இது தொடர்பாக தான் பாராளுமன்றத்தில் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் 26 வாரிய தலைவர்களை போட அதிகாரம் பெற்ற அவர் தற்போது அதிகாரம் இல்லை என்று கூறுகிறார். புதுவையில் சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல், வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றாமல் மத்திய அரசையும் ஆளுநரையும் குறை கூறுவது முறையாகாது என்றும், குண்டர் தடுப்பு சட்டத்தில் காலதாமதமாக கோப்பு அனுப்பியதாகவும், ஆளுநர் திருப்பி கோப்பு அனுப்புமாறு கோரியும் இன்றும் கோப்புகள் அனுப்பப்படவில்லை என்றார். தொடர்ந்து தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது 17 ரயில் சேவையை புதுவையில் நிறைவேற்றியுள்ளதாகவும், சுற்றுலாத்துறைக்கு 125 கோடியும், அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்திற்கு முழு தொகையும் பெற்றுள்ளதாகவும், காரைக்காலில் கடல் சார்ந்த கல்லூரியை திறக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆனால் முதல்வர் ரங்கசாமி எந்த திட்டத்தையாவது மாநில அரசின் திட்டமாக நிறைவேற்றி இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பிய அவர், முதல்வர் தன்னையும் மத்திய அரசையும் குறை கூறுவதை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் ஒரே மேடையில் விவாதம் செய்ய தயாராக இருக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் மக்களை திசை திருப்பாமல் மற்றவர்களை குறை சொல்வதை ரங்கசாமி உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறினார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அரசு நிறுவனங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு போனஸ் அறிவிப்பினை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில முதலமைச்சர் அரசு நிறுவனங்களான AFT, சுதேசி மில், பாரதி மில், ஸ்பின்கோ, கூட்டுறவு சர்க்கரை ஆலை, பாசிக், பாப்ஸ்கோ, சாராய வடிசாலை உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கு போனஸ் அறிவிப்பினை உடனடியாக அறிவிக்க வேண்டுமென திமுக சார்பில் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் திரு RV ஜானகிராமன் தலைமையிலான திமுக கூட்டணி ஆட்சியின் போது தொழிலாளர்கள், அரசு நிறுவன ஊழியர்கள் கேட்காமலேயே
ஒரு மாதத்திற்கு முன்பே போனஸ் அறிவிப்பினை வெளியிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதை அரசிற்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாகவும் அந்த நடைமுறையினை மீண்டும் செயல்படுத்த முதலமைச்சர் துரித நடவடிக்கை எடுத்து போனஸ் அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்றும் அரசு துறையில் பணிபுரியும் பகுதி நேர ஊழியர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு விலைவாசி உயர்வினை கருத்தில் கொண்டு ஊக்கத்தொகையினை 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர், அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் சுமார் 7000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் வழங்கப்படாமல் இருப்பதால் தொழிலாளர் குடும்பங்கள் மிகவும் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 100 ஆண்டு பழமைமிக்க AFT மில் புனரமைப்பு செய்யப்படும் என்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்து வெற்றி பெற்றதாகவும், ஆனால் அந்த வாக்குறுதியினை இந்த 5 ஆண்டுகளில் அவர் நிறைவேற்றவில்லை. இருப்பினும் தொழிற்சங்கத்தில் ஒரு பிரிவினரை அழைத்துக் கொண்டு மத்திய அரசை அணுகி நிதி உதவி கேட்டதோடு தன் கடமையை முடித்துக் கொண்டாரா என்பது தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் மாநில அரசும் தன் கடமைக்கு வெள்ளை அறிக்கையினை வெளியிட்டுவிட்டு மத்திய அரசை அணுகியிருப்பதாக கூறிக்கொள்வதாகவும், மத்திய இணை அமைச்சரும் மாநில முதலமைச்சரும் தங்களுக்குள் நடக்கும் கௌரவ போட்டியால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் நடுவீதியில் வந்துவிட்டன என்றும், எனவே மத்திய இணை அமைச்சர் தன் பதவிக்காலம் முடிவதற்குள் இந்த ஆலையை சீரமைக்க கடும் முயற்சி செய்து தொழிலாளர்களை காப்பாற்ற வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ள திரு MAA சுப்பிரமணியன், மாநில முதல்வரும் தொழிலாளர் குடும்பங்கள் அவதியுறுவதை வேடிக்கை பார்க்காமல் உண்மையான நோக்கத்தோடு ஆலையினை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதோடு, ஆலை இயக்கப்படும் வரை தொழிலாளர்கள் குடும்பங்களின் வறுமை நிலையினை போக்க நிலுவை சம்பளம் மற்றும் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய போனஸ், அத்தொழிலாளர்களின் குடும்பங்கள் பண்டிகையை கொண்டாட துணிக்கடன், முன்பணம் உள்ளிட்ட சலுகைகளை தொடர்ந்து அளித்திட வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவை ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் நடைபெற்ற 18வது மாநில ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியினை கால்பந்து சங்க தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை உப்பளம் பெத்திசெமினார் மழலையர் பள்ளியில் ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் சார்பில் 8 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கான 18வது மாநில ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகளின் துவக்க விழா நடைபெற்றது. சங்க தலைவர் திருவெங்கடம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கால்பந்து சங்க தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமார் மற்றும் அகில இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளன பார்வையாளர் ஆண்டனி ஜேம்ஸ் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். போட்டியில் 8 வயதிற்கு மேற்பட்ட 14 கிளப்புகளைச் சேர்ந்த 238 மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவில் சங்க பொதுச் செயலாளர் பிரசாத் ராவ், பொருளாளர் ராஜேஷ் ஜெயின், மூத்த துணைத் தலைவர் மீனா மகாதேவன், துணைத் தலைவர்கள் தாமஸ், சிவகுமார், உத்திரேஸ்வரன், பாஸ்கரன், விஸ்வேஸ்வரமூர்த்தி, ஆறுமுகம், இணை செயலாளர்கள் ஆனந்த், மைக்கேல், சிவகாமி, செயற்குழு உறுப்பினர்கள் மனோகரன், ஜூட் ஆனந்தராஜ், செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை வர்த்தக சபை நிர்வாகிகள் கலெக்டர் தீபக்குமாரிடம் நில அபகரிப்பு கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். புதுவை வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் நிர்வாகிகள், சபை துணைத் தலைவர் சேகர், பொதுச் செயலாளர் தனியாச்சலம், இணை பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் குணசேகரன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவசங்கர், ஆனந்த முருகேசன், தண்டபாணி, முகமது சிராஜ், சுதாகர், தேவகுமார், ஞானசம்பந்தம், சாமிநாதன் உள்ளிட்டோர் கலெக்டர் தீபக்குமாரை சந்தித்து புதுவை வர்த்தக சபைக்கு சொந்தமான தெற்கு புல்வார் சுப்பையா சாலையில் உள்ள அசையா சொத்துக்களை அபகரிக்க செயல்படும் நில அபகரிப்பு கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வர்த்தக சபையின் சொத்துக்களை பாதுகாத்து தர வேண்டும் என கோரி மனு அளித்தனர். அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் மனுவினை முழுவதுமாக படித்துவிட்டு நில அபகரிப்பு கும்பல் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். புதுவையில் ஜாதி மோதலை தூண்டும் வகையில் சுவரொட்டியை வைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் ஐஜியிடம் மனு அளித்துள்ளார். புதுவை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் காவல்துறை ஐஜியை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் நெட்டப்பாக்கம் பகுதி பண்டசோழநல்லூரில் கடந்த 17ஆம் தேதி வன்னியர் சங்கம் சார்பில் ஏற்றப்பட்ட கொடியினையும் அமைக்கப்பட்ட சிலையையும் சிலர் சேதப்படுத்திய சம்பவம் கடந்த 26ஆம் தேதி கலவரமாக மாறியது. மேலும் ஜாதி மத மோதலை உருவாக்கும் வண்ணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் செயல்பட்டதாகவும், இந்நிலையில் புதுவை பகுதியில் ஜாதி மோதலை ஏற்படுத்தும் வகையில் சிலர் சுவரொட்டியை ஒட்டியுள்ளதாகவும், எனவே ஜாதி மோதலை உருவாக்கும் வகையில் சுவரொட்டியை ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேலும் வன்முறையை தூண்டும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியின் போது மாநில ஆலோசகர் ராமகிருஷ்ணன், துணை செயலாளர் ஜெயபால், மாவட்ட செயலாளர் மதியழகன், வன்னியர் சங்க தலைவர் வேணுகோபால், ஞானசேகர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை தேர்தல் துறை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் பணி தொடர்பான அனைத்து கட்சிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
புதுவையில் வாக்காளர் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் பணி தொடர்பான அனைத்து அரசியல் கட்சியினரிடம் தேர்தல் ஆணையம் கருத்து ஆலோசனை கேட்கும் கூட்டம் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் கூடுதல் தேர்தல் தலைமை அதிகாரி பங்கஜ்குமார் ஜா தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ், திமுக, என்ஆர் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதிமுக, பாமக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சி சார்பிலும் தலா 2 பேர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணி குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் 20 நாட்கள் மட்டுமே நடைபெறும் பணியில் பொதுமக்களை காக்க வைக்காமல் துரிதமாக பணி செய்ய வேண்டும், தொலைந்து போன வாக்காளர் அட்டைகள் கேட்டால் உடனடியாக வழங்க வேண்டும், பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விளம்பர நோட்டீஸ் ஒட்ட வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை விடுத்தன. இதனை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறினர். புதுவை ஜிப்மரில் நடந்த சைட்டோகான் கருத்தரங்க துவக்க விழாவில் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் கருத்தரங்கை துவக்கி வைத்தார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை நோய் குறியியல், இந்திய உயிரணு நோய் குறியியல் வல்லுநர் கூட்டமைப்பு மற்றும் புதுவை மருத்துவக் கல்லூரிகள் ஒருங்கிணைந்து நடத்தும் 43வது சைட்டோகான் கருத்தரங்கின் துவக்க விழா நடைபெற்றது. துறை தலைவர் டாக்டர் பாவனா வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் இயக்குநர் டாக்டர் ரவிக்குமார் கருத்தரங்கை துவக்கி வைத்து கருத்தரங்கின் மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கிலாந்து டாக்டர் மீனா தேசாய், டாக்டர் பால்ஹர் மன்ஷன், அமெரிக்க டாக்டர் சுதேஷ்னா பந்தியோபத்யாய், மும்பை டாடா மெமோரியல் மருத்துவமனை நோய் குறியியல் மருத்துவர்கள் மற்றும் நாட்டின் முன்னணி மருத்துவமனை மருத்துவர்கள் பங்கேற்று உரையாற்றினர். நிறைவில் கருத்தரங்க செயலர் டாக்டர் சுரேந்திரகுமார் நன்றி கூறினார். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இக்கருத்தரங்கில் புற்றுநோய், அதனை சார்ந்த கொடிய நோய்கள், கர்ப்பப்பை புற்றுநோய், நீரிழிவு நோய், இருதய நோய் பற்றியும் அதனை தடுக்கும் முறைகள் பற்றியும் விவாதிக்கப்பட உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.